சபையில் ஐக்கியமா இருக்கிறோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க நல்ல அபிஷேகத்துல குதிக்கும் போது பக்கத்துல இருக்க உங்களை கிண்டல் பண்ணுவாங்க. பாரு, என் கூட பேசவே மாட்டா, என் கூட இத்தனை வருஷமா பேசுறதே கிடையாது. ஆனா இங்க பூமிக்கும் வானத்துக்கும் புரிதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது? ஊரெல்லாம் குறை சொல்றது, ஊரெல்லாம் கோல் சொல்றது, எல்லா இடத்துல எல்லார பற்றியும் பேசுறது. இங்க வந்து என்ன பண்றது? சீரியஸா சொல்றேன் நான், இது உங்களுக்கு ஒரு பிராக்டிக்கலாவே உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. பக்கத்துல இருக்கிறவங்க அவங்க உங்ககிட்ட நேரா பேசுறாங்களோ இல்லையோ உன்னை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ரெண்டாவது சாட்சி எங்க இருக்கணும்? யூதேயாவில. மூணாவது சாட்சி சமாரியாவில. நீங்க வேலை செய்கிற இடம், நீங்க போகிற இடம், உங்க உறவுகள் மத்தியில் நீங்க சாட்சியா இருக்கணும். நாலாவது சொல்லுது பூமியின் கடைசி பரியந்தம். பரிசுத்த ஆவி உனக்குள்ள வந்து அந்த 4 சாட்சி முக்கியம். வீட்டுல சாட்சி இருக்கணும், நீ சபையில சாட்சி இருக்கணும், வெளியே சாட்சி இருக்கணும், போகிற இடத்துல சாட்சி இருக்கணும். இந்த சாட்சிகள்லாம் இல்லாம நான் பரிசுத்த ஆவியில நிறைவேறது பிரோஜனம் இல்ல. இயேசு அதுதான் சொல்ற, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அந்த வாக்குத்தத்தம் தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த வாக்குத்தத்தம்